ஓம் ஸ்ரீ தாரா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்சமான ஒரு தாந்திரிக பரிகாரம் தான் சொல்ல போறேன். நிறைய வீட்ல சொல் பேச்சே கேட்க மாட்டாங்க. கணவனா இருந்தாலும் சரி, மனைவியா இருந்தாலும் சரி, சொல் பேச்சே கேட்கறது கிடையாது. அவங்க இஷ்டத்துக்கு ஆடுறது, பணம் இருந்தா ஊதாரித்தனமா செலவு பண்றது, தன் குடும்பத்திற்கு செலவு பண்ணாம ஊர்ல இருக்கிறவங்களுக்கெல்லாம் செலவு பண்றது, வீட்டுக்கு அடங்காம சுத்துறது. இருபாலரும் சொல்றேன். கணவன் மட்டுமல்ல, பெண்களும் ஆண்களும் சில டைம்ல இப்படிதான் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது, அதுவும் வீட்ல இருக்கிறவங்க சொன்னா அவங்க பேச்ச கேட்கறதே கிடையாது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய சொல் கேட்டு இப்போ கணவன் மனைவி ஒருத்தரோட ஒருத்தர் பேச்ச கேட்கறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரியான நல்ல விஷயம் பண்ணணுங்கிற பட்சத்துல, அகைன் நல்ல விஷயம் மட்டும்தான் பண்ணுங்கிற பட்சத்துல நீங்க ஒரு ஈஸியான ஒரு தாந்திரிக பரிகாரம் சொல்றேன். என்னன்னா, ஒரு நல்ல நாளா தேர்ந்தெடுத்துக்கோங்க. வெள்ளிக்கிழமையா இருந்தா ரொம்ப சுபஹோரை, சுக்கிரஹோரை. காலையில கடை திறப்பாங்கல்ல. அப்போ முதல் வாடிக்கையாளரா ஃபர்ஸ்ட்டு நீங்க தான் அந்த கடையில வாங்கணும். எனக்கு தெரிஞ்ச கடையா இருந்தா சொல்லி வச்சுருங்க. சொல்லி வச்சுட்டு முதல் நபரா போயிட்டு நீங்க ஒரு 50 கிராம் கிராம்பு வாங்கிட்டு வந்துருங்க. அந்த கிராம்பு வந்து கொண்டையோடு இருக்கணும். அதுலேருந்து 50 கிராம்னா இவ்வளோ வருமா? அதில 7 கிராம்பு. 7 கிராம்பு மட்டும் எடுத்துட்டு, கொண்டையோட எடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடணும். வந்துட்டு என்ன பண்ணணும் அப்டின்னா, யாரு நம்மளுடைய பேச்சை கேட்டு சில டைம்ல பேச்சே கேட்காம ஈவன் குழந்தைகள் கூட சொல்றேன். அம்மா, அப்பா பேச்ச கேட்காம கனாபினான்னு சுத்துவாங்க. அவங்களுக்கு கூட பண்ணலாம். அப்போ என்ன பண்ணணும்னா, அந்த ஒரு கிராம்பு எடுத்துட்டு கையில வச்சுட்டு, நீ வந்து நல்ல நன்னடத்தையோடு இருக்கணும். ஆ நமக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். இல்ல குழந்தைகளா இருந்தா நீ என் பேச்ச கேட்கணும். அப்படின்னு சொல்லிட்டு, அவரு என்ன பேரோ, இப்போ வந்து பெண் வந்து வீட்டுக்கு அடங்காம சுத்திட்டுருக்கா அப்படின்னாலும் அவர் பேரை சொல்லலாம். ஆண் வீட்டுக்கு அடங்காம சுத்திட்டுருக்கான் அவர் பேரை சொல்லலாம். இல்ல ஒரு தாய் தந்தையரின் பேச்ச கேட்காம பிள்ளை வந்து ஊதாரித்தனமாவோ, இல்ல வேற ஏதாவது ஒரு தடையில போறாங்க அப்படின்னும் போதும் தாய் தந்தையரின் பேச்சை கேட்குற மாதிரியும் இது பண்ணும். ஓகே. ஸோ அவங்க என்ன பெயரோ அந்த பெயரை 21 முறை சொல்லி, அந்த கையில வச்சுட்டு சொல்லிட்டு, ஒரு நல்லா ஊதிடுங்க. ஊதின பிறகு ஒரு நாள் முழுக்க அத வச்சுக்கணும். வச்சின பிறகு என்ன பண்ணுங்க, மறுநாள் காலையில எழுந்து, அந்த நீங்க பேர் சொல்லி ஊதி வச்சிருக்கீங்க இல்லையா? அந்த கிராம்பை வீட்டுக்கு வெளியில வச்சு எரிச்சுடணும். அந்த மாதிரி 7 நாள் நீங்க தொடர்ந்து செய்யணும். 21 முறை கிராம்பில அவங்க பேர சொல்லிட்டு, ஊதி, நம்மளுடைய ஒரு நாள் முழுக்க வச்சிருந்து, மறுநாள் காலையில வீட்டுக்கு வெளியில வச்சு எரிச்சிடணும். அந்த மாதிரி 7 நாள் தொடர்ந்து தொடர்ந்து செஞ்சுட்டு, அந்த கொண்டையோடு இருக்கணும் கிராம்பு. அது ரொம்ப முக்கியம். அது செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 7வது நாள் அது ஆக்சுவலா ஒரு 5, 6 நாள்லயே உங்களுக்கு வந்து ஒரு மாறுதல்கள் தெரியும். நம்ம சொல்ற பேச்ச கொஞ்சம் கேட்க ஆரம்பிப்பாங்க. கொஞ்சம் வீட்டுக்கு அடங்கி நடந்துப்பாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணும்போது, பாம்புக்கு ஒரு விதமான கிரகிக்கும் தன்மை, ஈர்க்கும் தன்மை உண்டு. ஸோ, அதனால அவர்கள் பேர் அதில சொல்லி, "நீ வந்து நான் சொல்ற பேச்ச கேளுப்பா." நல்ல விஷயத்துக்கு மட்டும், தப்பா போகாம அந்த குழந்தைகளை காப்பாத்துறதுக்கு மட்டும். நெறைய டைம்ல வந்து கணவன் வேற பெண்ணை பார்க்கறதும், மனைவி இன்னொரு ஆண் மகனை பார்க்கறதும் அப்படின்னு குடும்பம் உடைஞ்சு போயிடுது இல்லையா? அப்ப கூட இந்த பரிகாரத்தை பண்ணலாம். ஆனா நல்ல விஷயத்துக்கு. இன்னொரு ப ஆண் மகனையோ, இல்ல வேற ஒரு வீட்ல இருக்கிற பிரச்சனை, பெண்ணையும் நம்ம இழுக்கணும் அப்படின்னு நெனச்சு பண்ணோம்னா, அது வந்து பெரும் அளவுல இது வந்து சைட் எஃபெக்ட்ஸ் காட்டும். நம்மளுடைய வீட்ல இருக்கிற ஆணுக்கோ, பெண்ணுக்கோ நமக்கு ஒரு நல்ல விஷயத்துல வாழணும் அப்படின்ற பட்சத்துல இத பண்ணுங்க. இத பண்ணிட்டு ஒரு 5, 6 நாள்லயே உங்களுக்கு கண்டிப்பா மாறுதல்கள் தெரிய வரும். அந்த கிராம்புக்கு அத்தன ஒரு கிரகிக்கும் தன்மை உண்டு. அத்தன ஒரு ஈர்க்கும் தன்மை உண்டு. ஒரு மாதிரி ஒரு மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் மாரி நல்லா இழுத்து குடுக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க பண்ணும்போது, உங்க பிள்ளையும் சரி, உங்க பேச்ச கேட்டு நடக்க ஆரம்பிப்பாங்க. உங்க கணவனோ, மனைவியோ தடம் மாறி போகாமல் உங்க பேச்ச கேட்டு நடந்துப்பாங்க. கணவன் மனைவிக்குள்ள ஒருத்தருக்கு போட்டா போட்டி இருக்கக்கூடாது. ஒருத்தர் விட்டு குடுத்து நடந்துக்கணும் இல்லையா? ஒருத்தர் வந்து நான் பெருசு, நீ பெருசு இருக்கக்கூடாது. யார் பேச்சு கேட்டாலும் கேட்காட்டாலும் கணவன் பேச்ச கேட்கணும், மனைவி பேச்ச கேட்கணும் இல்லையா? நல்ல கணவன் மனைவி சொல்றேன். அப்போ இது பண்ணும்போது நம் கணவன், நம் மனைவி, நம்மளுடைய குழந்தைகள் எல்லாருமே ஒரே குடும்பமா பேச்ச கேட்டு ஒண்ணா நடந்துக்கிறதுக்கு நெறைய வாய்ப்புகள் உண்டு. அழகா வேலை செய்யும் இந்த தாந்திரிக பரிகாரம். சூப்பரா வேலை செய்யும். ட்ரை பண்ணி பாருங்க.